நம்ம இன்னைக்கு ஓரெழுத்து ஒரு மொழி ஸ்கூல் புக்ல இருக்கிறத பத்தி பார்க்கலாம். ஓரெழுத்து ஒரு மொழி நமக்கு முன்னாடியே தெரியும். 42 எழுத்துக்கள் வந்து ஓரெழுத்து ஒரு மொழியில இருக்குங்கிறது. தொல்காப்பியர் என்ன சொல்லியிருக்காருன்னா, "நெட்டெழுத்துக்கள் 7ம் ஓரெழுத்து ஒரு மொழி" அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆனா, பின்னாடி வந்த நன்னூலார் குறிலெழுத்தா இருக்கக்கூடிய நோ, து இதுவும் ஓரெழுத்து ஒரு மொழியில வரும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. நன்னூலாருங்கிறவர் யாருன்னா பவணந்தி முனிவர். அவரு நோ, து அப்படிங்கிற குறில் எழுத்துக்களும் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. நம்ம ஆல்ரெடி வீடியோல பார்த்துருக்கோம். உயிரெழுத்துக்கள் இருக்கக்கூடிய 6ம் ஓரெழுத்து ஒரு மொழி. அப்புறம் என்னென்ன வரிசைகள் வரும் அப்படிங்கிறதும். உயிரெழுத்துக்கள்ல ஆ, இ, உ, ஏ, ஐ, ஓ இதெல்லாம் இந்த 6ம் ஓரெழுத்து ஒரு மொழி. அதுதான் இங்க இருக்கு பாருங்க. ஆ, இ, உ, ஏ, ஐ, ஓ. இதே மாதிரி ககர வரிசை, மகர வரிசை, தகர வரிசை, பகர வரிசை, சகர வரிசை, வகர வரிசை, நகர வரிசை, எகர வரிசை இதிலெல்லாம் வரக்கூடியதும் எப்படி இப்போ ககர சகர வகரல 4 தான் இருக்கு. இதே மகர தகர பகர நகரலாம் 5 இருக்கு. சாரி, மகரல 6 இருக்கு. தகர பகர நகரலாம் 5 இருக்குங்கிறத நம்ம முன்னாடி வீடியோலயே பார்த்துருக்கோம். இப்போ அதுக்கான மீனிங்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஆனா பசு அப்படின்னு நமக்கு ஸ்கூல் புக்ல கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ஈனா கொடு, ஈதல் கொடுத்தல் அப்படிங்கிறது நமக்கு தெரியும்ல. அது மாதிரி ஈனா கொடு. இதே ஆ பசுங்கிறதுக்கு ஆன்மா அப்படின்னு இன்னொரு இதுவும் இருக்கு. பெரும்பாலும் நம்ம ஸ்கூல் புக்ல என்ன இருக்கோ அதுதான் கேட்பாங்க. அதனால ஆ பசு ஞாபகம் வச்சுக்கலாம். ஈக்கு வந்து கொடு அந்த மாதிரி மீனிங் இருக்கும். ஈதல் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். ஊனா ஊக்கு வந்து உணவுன்னு ஒரு மீனிங் இருக்கும். ஊன் அப்புறம் இறைச்சி அப்படிங்கிற மீனிங்கும் இருக்கு. ஏனா ஏ வந்து நமக்கே தெரியும் இது ஒரு இடைச்சொல் அப்படிங்கிறது. அதனால ஏக்கு எய்பவன் அப்படிங்கிறதுனால அம்பு, அந்த அம்புங்கிற மீனிங் இருக்கு. அதே மாதிரி ஐயினா ஐ எப்பவுமே தலைமை பண்பை குறிக்கும்னு நமக்கு தெரியும். அதனால தலைவன், தந்தை, அரசன், அப்புறம் சிவன் அந்த மாதிரி கடவுள் அப்படிங்கிற ஐங்கிற எழுத்துக்கு இந்த மாதிரி பொருள் எல்லாமும் இருக்கு. ஓடம் நம்ம ஓடம் ஷார்ட்கட்டை ஞாபகம் வச்சுக்கலாம். ஓடம்னு எடுத்துக்கிட்டா மதகு நீர் தாங்கும் பலகை. அதை வச்சு நம்ம எழுதிக்கலாம். ஓடம் அப்படின்னா ஓங்கிற எழுத்துக்கு மதகு வரும் அப்படிங்கிறத நம்ம வச்சுக்கலாம். அது போக இன்னொரு என்ன மீனிங் இருக்குன்னா ஆபத்து அப்படிங்கிற மீனிங் கூட ஓகு இருக்கு. அதே மாதிரி கா பார்த்தோம்னா கா வந்து அசைச்சொல். அசைச்சொல் காங்கிறதுல என்ன வரும்? காத்தல் வரும், அப்புறம் காவல் வரும், சோலை இங்கே கொடுத்துருக்காங்க, காவடி வரும். இதெல்லாம் காக்கு வரக்கூடிய வார்த்தைகள். அப்புறம் கூன்னு பார்த்தா கூக்கு வந்து பூமி வரும், அப்புறம் கூகை வரும், கூச்சல் போடுறது அல்லது கூக்குரல் இடுறது, இது எல்லாமே இந்த கூவுக்கான இது வரும். பூமிங்கிறத மெயினாக ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்புறம் கைன்னு பார்த்தா கைக்கு என்னென்ன இருக்கும்னா கைப்பிடி அளவு, அந்த மாதிரி கை சம்மந்தமாக வர்றது எல்லாமே வரும். இப்போ கைத்தளம், கைத்தொழில், கைப்பிடி, கைமரம் அந்த மாதிரி அதெல்லாமும் வரும். அது போக வெறும் தங்கைய கூட கைக்கு வரும். மெயினாக ஒழுக்கம் இதுவும் ஒரு பொருள். கோங்கிறதும் அதே மாதிரி தான், தலைமை பண்பு குறிக்கக்கூடியது. ஸோ ஆண்மகன் அது வரும், அரசன் வரும். கோக்கு கூட சூரியன் ஒரு மீனிங் இருக்கு, பசு, பூமி. இது மாதிரி ஏக்கு அம்புங்கிற மாதிரி கோக்கு கூட அம்பு அப்படிங்கிற மீனிங் எல்லாமும் இருக்கு. அடுத்த சா அப்படின்னா சாதல் அப்படி ஞாபகம் வச்சுக்கலாம். அதனால சானா இறந்து போ, அப்புறம் இறப்பு அது சம்மந்தமா சாக்கு வரும். அடுத்த சீன்னு பார்த்தா சீ வந்து இகழ்ச்சியை குறிக்கக்கூடியது. அதனால சீனா இகழ்ச்சி அப்படிங்கிறது ஒரு வெறுப்பு அது சம்மந்தமா வரதா சீக்கு வரும். இதே சேன்னு பார்த்தா சே வந்து உயர்வு. அதே மாதிரி செய்மை அப்படி சொல்றதுக்கும் கூட சே வரும். அதனால செய்மை அதுக்கும் வரும், உயர்வுக்கும் வரும். அடுத்த சோனாலும் சோலைங்கிற மீனிங்கும் இருக்கு, மதில்ங்கிற மீனிங்கும் இருக்கு. கா சோலை பார்த்த மாதிரி சோக்கு மதில். அடுத்த தானா கொடு, அது நமக்கே தெரியும், கொடுக்கறது தான் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ தானா கொடு. அது தீனா நெருப்பு, அதுவும் நமக்கு நல்லா தெரியும். தீனா நெருப்பு, நஞ்சு அந்த மாதிரி, நரகம் அந்த மாதிரி மீனிங் ரிலேட்டடாக வரதெல்லாம் தீக்கு வரும். தூன்னு எடுத்துக்கிட்டா தூய்மை, தூய்மைக்கும் சொல்ற மாதிரி வெண்மைக்கும் இது வரும், வலிமைக்கும் வரும். ஸோ 3 மெயின் ஞாபகம் வச்சுக்கோங்க. தூணா தூய்மை, வெண்மை, வலிமை அந்த மாதிரி. தேனா கடவுள்,
தே தெய்வம் வரும், கடவுள். ஸோ தே தெய்வம் ஞாபகம் வச்சுக்கிட்டோன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அப்புறம் தை. தைனா தைக்கு நமக்கு நல்லா தெரிஞ்சது தை ஒரு எழுத்துல, மாதம் நமக்கு நல்லா தெரியும். அது மாதிரி தைக்கிறது. ஸோ இதுவும் ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்த நா அப்படின்னா நாவு. நம்மளோட நாக்க குறிக்கக்கூடியது. ஒரு சில இடத்துல இது நாங்கிற எழுத்து வந்து நான்குங்கிறத கூட குறிக்கும். நாங்கிறது. அடுத்த நீன்னு எடுத்துக்கிட்டா முன்னிலை முழுமை. இப்போ நம்ம எதிர்த்து இருக்கிறவங்கள சுட்டி சொல்றதுக்காக முன்னிலை ஒருமையில வரக்கூடிய நீங்கிற எழுத்து. அடுத்த நேனா நேசம் ஞாபகம் வச்சுக்கலாம். அதனால அன்பு, கருணை, நேயம் அந்த மாதிரி வரக்கூடிய வார்த்தைகள் எல்லாம் நேல வரும். அடுத்த நைன்னு எடுத்துக்கிட்டா நை வந்து ஒரு இழிவு சம்மந்தமானது தான். அதே மாதிரி நம்ம இப்போ முன்னாடி பார்த்தோம் இல்லையா, சீ, இகழ்ச்சி, வெறுப்புன்னு பார்த்த மாதிரி நையினா இழிவு. நையினா இந்த இடத்துல இழிவு குறிக்குது. ஷார்ட்கட் வேணால் இப்படி வச்சுக்கலாம், நை நை நைன்னு பேசிகிட்டு இருக்காது அப்படின்னா நம்ம பேசுகிறது அவங்களுக்கு ஒரு இழிவாக தோணுது அப்படிங்கிற மாதிரி ஒரு ஷார்ட்கட் வச்சுக்கலாம். அடுத்த நோனா வறுமை. இந்த இடத்துல 2 இருக்குது. நோ ஒன்று இருக்கும், நோ ஒன்று இருக்கும். ஸோ நோனா தான் நோய் போட்டிருக்காங்க, நோங்கிறதுக்கு வறுமை போட்டிருக்காங்க. ஸோ அது ரெண்டுத்தையும் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்குது, பார்த்துக்கலாம். நோனா நோய் வரணும், நோனா வறுமை வரணும். சரிங்களா? அடுத்த பானா நல்லா தெரியும் நமக்கு, பாடல். அது போக அழகுங்கிற மீனிங் கூட இருக்குது. அடுத்து பூ, மலர். அதுவும் நமக்கு நல்லா தெரியும், பூக்கு மலருங்கிற ஒரு பேர் இருக்குன்னு. பேனா பேய்க்கு நிறைய அர்த்தம் இருக்குது. அதே மாதிரி பேனா பேயின்னு ஒரு அர்த்தம் இருக்குது, மேகம்னு ஒரு அர்த்தம் இருக்குது. அப்புறம் இல்லை அப்படின்னு சொல்கிறது கூட ஒரு அர்த்தம் இருக்குது. அப்புறம் பைனா இளமை. இன்னொரு அர்த்தம் நமக்கு தெரியும், பைந்தமிழ் அந்த மாதிரிலாம் சொல்கிறோம்ல, இப்போ பசுமை அந்த மாதிரி நிறத்தை குறிக்கக்கூடிய இடத்துலையும் இந்த பைங்கிற எழுத்து வரும். அப்புறம் போஸ், செல். இதுவும் நமக்கு நல்லாவே தெரிஞ்சது தான். மாங்கிறதுக்கு நிறைய அர்த்தம் இருக்குது. நமக்கு ஒன் வேர்ட்ஸில் கூட நிறையா பார்த்துருக்கோம். மானா விலங்குன்னு ஒரு அர்த்தம் இருக்குது. அது நிறையா டிஎன்பிஎஸ்சி கொஷின்ஸில் கேட்டிருக்காங்க. அப்புறம் மானா மரம் ஒன்று இருக்குது. அப்புறம் அளவு, எவ்வளோ குவான்டிட்டி இருக்குது அப்படின்னு தெரிவிக்கிறதுக்காக அது ஒன்று வரும். அப்புறம் மரம், மெயினாக மாமரம். அடுத்த மீனா ஆகாயம், வான். அப்புறம் இதுவும் உயர்ச்சியை சொல்கிறதுக்கு, நம்ம இங்கே உயர்வு பார்த்த மாதிரி மீவும் உயர்வுக்கு வரும் நிறையா இடத்துல. மேன்மை, பெருமை அந்த மாதிரி சொல்கிறதுக்கெல்லாமும் மீ வரும். மூணா அப்வியஸாக நமக்கே தெரியும், மூப்பு. ப்ளஸ் ஒரு சில இடத்துல இந்த 3 குறிக்கக்கூடிய இடமா, மூவேந்தர் அந்த மாதிரி வரக்கூடிய இடத்துலையும் கூட அது வரும். 3ங்கிற நம்பரை குறிக்கிறதுக்கும் வரும், மூப்புங்கிறத குறிக்கிறதுக்கும் வரும். மே அதே மாதிரி அன்பு, மேன்மை அந்த மாதிரி வர்றதுக்கு மே. மை அஞ்சனம், நமக்கே தெரியும் கண்மை. அஞ்சனம்ங்கிறது கூட ஒரு விதமான கறி துண்டு மாதிரி கறி. ஸோ மைனா அஞ்சனம். மூணா முகத்தல், மோந்து பார்க்கறது, முகத்தல், மோதல் அந்த மாதிரி அது சம்மந்தமாக வர்றது எல்லாமே மூல வரும். யானா யாங்கிற கொஷின் டைப்ஸ் அந்த ரிலேட்டடாக வர்றது எல்லாமே யா, அதுவும் வரும். அது போக அகலம். ஸோ அதனால யாங்கிறதுக்கு கேள்வி நமக்கு நல்லா ஞாபகம் வந்துடும். அது போக யா கட்டு ஒன்று கூட நமக்கு பாடலில் வரும்ல, அதனால யாக்கு கட்டுதல்னு ஒரு பொருளும் இருக்குது. அகலம், அது போக யாங்கிற கொஷின் டைப்ஸ் அதெல்லாம் வச்சுக்கலாம். வானா நமக்கே தெரியும், வாங்கிற அழைக்கிறது. வீங்கிறது மலருங்கிறது நம்மளோட பாடப்புத்தகத்திலேயே நிறைய இடத்துல வரும். அதனால வீனாலும் மலர், பூனாலும் மலர். வையினா வைக்கோல் ஞாபகம் வச்சுக்கலாம். அதனால வைக்கோல் அப்படின்னு வைக்கிறப்போ அது ஒரு வகையான புல்ங்கிறது ஞாபகம் வந்துடும். அதனால வைங்கிறது வந்து ஒரு இடத்துல வெய்ங்கிறதுக்கு கூட நம்ம வைங்கிற எழுத்து யூஸ் பண்ணுவோம். அதனால வைங்கிறது வெய் அப்படி வைத்தல் அப்படிங்கிற ஒரு பொருள். அப்புறம் புல், வைக்கோல்கான பொருள். வவ் அப்படிங்கிறது கவர் சொல்லியிருக்காங்க. கவர்னா கிட்டத்தட்ட கவர்தல், பற்றுதல், எதையாவது ஒன்று கவ்வுறது அந்த மாதிரி மீனிங் வர்றது தான் இந்த வவ்வுக்கானது. நோன்னு எடுத்துக்கிட்டா அதே மாதிரி தான் இங்கே நோ. நெடில் இருந்ததுன்னா அது நோய், குறில்ல இருந்ததுன்னா நோய், நெடில் இருந்ததுன்னா அது வறுமையை குறிக்கக்கூடியது. அதே மாதிரி தூனா உன், சாப்பிடு அப்படிங்கிற மாதிரி மீனிங். அது போக தூக்கு இன்னொரு மீனிங் என்ன இருக்குது அப்படின்னா அனுபவம் அப்படின்னு
கூட இருக்கு மீனிங்க்கு. ஸோ தூனா உன் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ இதில் எல்லாமே ரொம்ப ஈஸியானதாக தான் இருக்கும். ஒரு கஷ்டம் அப்படிங்கிறதுனா நம்ம அதுக்கான வேற மீனிங் வச்சுக்கிட்டா ஈஸி ஆயிடும். இப்போ மதில் அப்படிங்கிறதுக்கு வந்து சோலைக்கு மதில் போட்டு வச்சிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி ஷார்ட்கட் வச்சுக்கிட்டிங்கன்னா மதில் ஞாபகம் வந்துடும். அப்புறம் நைனா நை நை நைன்னு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கிட்டா நை இழிவு ஞாபகம் வந்துடும். அது மாதிரி இந்த நோ நோயின்னு நமக்கு நல்லா தெரியும். அதுக்கான எழுத்து வராது அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கிட்டா நோய்க்கு நோ எழுதிடலாம். அப்போ நோ வர இடத்துல நம்ம வறுமைன்னு போட்டுடலாம். அதே மாதிரி மீ, சே இதெல்லாம் கிட்டத்தட்ட உயர்வு, வான் அப்படிங்கிற பொருள் குறிக்கக்கூடியது. பூ, வி, மலருங்கிறது நமக்கு நல்லாவே தெரியும். அஞ்சனம், மையின்னு கூட வரும். அதனால மை, அஞ்சனம் நமக்கு நல்லா தெரியும். வையின்ங்கிற இடத்துல வைக்கோல் ஞாபகம் வச்சுக்கலாம். மூனா மூத்தல், முகத்தல், அப்புறம் மூத்தல், முகத்தல் இப்படி ஞாபகம் வச்சுக்கிட்டா அதுக்கு ஞாபகம் வந்துடும். வவ்வுக்கு கவர்தல், கவர்தல், பற்றுதல் அந்த மாதிரி எடுத்துக்கிட்டா அதெல்லாம் வவ்வு வரும். மூப்பு நமக்கே தெரிஞ்சது தான். பேய் மழை பெஞ்சிச்சு மேகத்தினால அப்படி ஞாபகம் வச்சுக்கலாம். அந்த மாதிரி ஷார்ட்கட் வச்சுக்கிட்டா ரொம்ப ஈஸியாக இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.